தரும் தீபமா. அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்திய மிஷனரி சங்க ஊழியத்தை நேசித்து, ஊழியர்களை நேசித்து நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்காக, உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள், ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சேனையின் கர்த்தர் அழைக்கிறார், பரிசுத்த தேவன் கேட்கிறார். சேனையின் கர்த்தர் அழைக்கிறார், பரிசுத்த தேவன் கேட்கிறார். யாரை நான் அனுப்பிடுவேன், யார் என் காரியமாய் போவார். யாரை நான் அனுப்பிடுவேன், யார் என் காரியமாய் போவார். என்னை அனுப்பும் என்று சொல்ல, இதோ நான் அடியேன் இருக்கிறேன். என்னை அனுப்பும் என்று சொல்ல, பாரதம் எங்கும் ஆளில்லையோ, கர்த்தரின் சத்தம் கேட்கலையோ. பாரதம் எங்கும் ஆளில்லையோ, கர்த்தரின் சத்தம் கேட்கலையோ, கேட்கலையோ. சேனையின் கர்த்தர் அழைக்கிறார், பரிசுத்த தேவன் கேட்கிறார். யாரை நான் அனுப்பிடுவேன், யார் என் காரியமாய் போவார். வாசலில் நின்றிடவும், சுவரை அடைக்கவும் ஆட்கள் இல்லை. திறப்பின் வாசலில் நின்றிடவும், சுவரை அடைக்கவும் ஆட்கள் இல்லை. தேவனின் கோபம் அழித்திடும் முன்னே, தேசத்தின் திறப்பில் நின்றிடவா. தேவனின் கோபம் அழித்திடும் முன்னே, தேசத்தின் திறப்பில் நின்றிடவா, நின்றிடவா. சேனையின் கர்த்தர் அழைக்கிறார், பரிசுத்த தேவன் கேட்கிறார். யாரை நான் அனுப்பிடுவேன், யார் என் காரியமாய் போவார். இந்திய மிஷனரி சங்கம் வெள்ளாளன் வழியில் பிறந்த பேராயர் வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்களால் 1903 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்திய தேசத்தின் 27 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களில் 2026 ஊழியர்களை கொண்டு இந்திய தேசத்தின் 285 மாவட்டங்களில் உள்ள 67,535 கிராமங்களை சுவிசேஷத்தால் சந்தித்து வருகிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை விசுவாசிகள் 12,469 இடங்களில் வீடுகள், வீட்டு முற்றங்களிலும் 474 இடங்களில் ஆலயங்களிலும்
தேவனை ஆராதித்து வருகின்றனர். நாம் உருவாக்கின திருச்சபைகள் தோர்ணக்கல் திருமண்டலமாக தென்னிந்திய திருச்சபையோடு இணைக்கப்பட்டிருப்பது போல, ஒடிசா சத்தீஸ்கர் மாநிலத்தில் நாம் உருவாக்கின திருச்சபைகள் வட இந்திய திருச்சபையின் CNI சம்பல்பூர் திருமண்டலத்தோடும், மேற்கு வங்காள மாநிலத்தில் நாம் உருவாக்கின திருச்சபைகள் CNI துர்காபூர் திருமண்டலத்தோடும் டயசிஷன் சர்ச் கவுன்சிலாக இணைக்கப்பட்டுள்ளது. கோயா என்ற ஆதிவாசி மொழியில் ஒடியா எழுத்துக்களை கொண்டு வேதாகமத்தை மொழிபெயர்த்து வருகிறோம். புதிய ஏற்பாட்டுடன் சங்கீதங்களும் நீதிமொழிகளும், பழைய ஏற்பாட்டில் மோசேயின் 5 ஆகமங்களும் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டின் மற்ற பகுதிகளின் மொழிபெயர்ப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. சுதேச மிஷனரிகளுக்கான பயிற்சி மையங்கள் 3 இடங்களிலும், கலாச்சாரம் கடந்த தமிழ் மிஷனரிகளுக்கான பயிற்சி மையம் ஒன்றை திருமறையூரிலும் நடத்தி வருகிறோம். சமுதாய முன்னேற்றம் சார்ந்த சுவிசேஷ பணிகள் நல்ல பலன் தருபவை என்பதை நாம் அறிவோம். இந்திய மிஷனரி சங்கத்தின் மூலம் நாம் 31 இடங்களில் நடத்தும் ஆதிவாசி பிள்ளைகளுக்கான விடுதிகளில் 2332 பிள்ளைகளும், 65 பகல் நேர பராமரிப்பு மையங்களில் 2492 பிள்ளைகளும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். மருத்துவ வசதிகளற்ற நிலையில் வாழும் மக்களுக்கு 7 இடங்களில் முதலுதவி மையங்களையும், 3 மருத்துவ மையங்களையும், 2 மருத்துவமனைகளையும் நாம் நடத்தி வருகிறோம். 7 இடங்களில் நாம் நடத்தி வரும் பாடசாலைகளில் 4102 பிள்ளைகள் கல்வி கற்று வருகின்றனர். 74 இடங்களில் தையல் பயிற்சி மையங்களையும், 4 இடங்களில் கம்ப்யூட்டர் பயிற்சி மையங்களையும், பார்வையற்றோருக்கான விடுதி ஒன்றையும், ஏழை வயோதிப விதவை தாய்மார் நல உதவி மையம் ஒன்றையும் நாம் நடத்தி வருகிறோம். இப்பணிகளுக்காக ஜெபியுங்கள், உதவி செய்யுங்கள். ஒரு மிஷனரியை ஆதரிக்க மாதம் ரூபாய் 4000 தேவை. ஒரு ஆதிவாசி பிள்ளையை ஆதரிக்க மாதம் ரூபாய் 1000 தேவை. பகல் நேர பராமரிப்பு மைய குழந்தை ஒன்றை ஆதரிக்க மாதம் ரூபாய் 500 தேவை. கிராமம் ஒன்றிற்கு நற்செய்தி அறிவிக்க மாதம் ரூபாய் 500 தேவை. மிஷனரிகளின் மருத்துவ தேவையை சந்திக்க மாதம் ரூபாய் 300 தேவை. வாருங்கள், நாம் இணைந்து செயல்படுவோம். இந்திய தேசம் இயேசுவை அறிய செய்வோம். இந்திய மிஷனரி சங்கமே, உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பாரே. உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்ல நாமத்திலே உங்கள் யாவருக்கும் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நான் இயேசு கிறிஸ்துவின் சித்தம் எது என்பதை குறித்து, தேவனுடைய சித்தம் நம்மை குறித்து எது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்வது எப்படி, அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்து வேதத்திலிருந்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் ஆராய்வோம். பின்பு அவர் சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். இங்கு தேவன் தாவீதை குறித்து கொடுக்கின்ற சாட்சி எழுதப்பட்டிருக்கிறது. அவனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று தாவீதை குறித்து தேவன் சாட்சி பகர்கிறார். அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன், என் சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று சாட்சி பகர்கிறார். இதை கேட்கிற சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு சாட்சி பகர வேண்டும். என் இருதயத்திற்கு ஏற்றவளாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை செய்தார்கள் என்று உங்களை குறித்து சாட்சி பகர முடியுமா? இதைத்தான் இந்த நாளில உங்களுக்கு சவாலாக வைக்க விரும்புகிறேன். இங்கு சவுலை தள்ளிவிட்டார். சவுல் முதல் இஸ்ரவேல் ராஜா, 40 வருடங்கள் அரசாண்டவரை தேவன் தள்ளிவிட்டு தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன்.
அதற்கு முன்பதாக ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லிவிட்டு எனக்கு சித்தமானவைகளை அவன் செய்வான். எனக்கு சித்தமானவைகளை, ஈசாயின் சித்தமானவைகளை செய்வான் அல்ல, எனக்கு சித்தமானவைகளை தாவீது செய்வான் என்று தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நம்மை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு சித்தம் உண்டு, அதை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய பெற்றோர் எதற்காக பெற்றெடுத்திருக்கிறார் என்ற நோக்கமல்ல, நம்மை தேவன் ஒரு காரியத்திற்காக முன்குறித்திருக்கிறார், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக முன்குறித்திருக்கிறார். தாவீதை குறித்து பார்த்தால் தாவீது ஒரு ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், ஒரு பாடல் ஆசிரியராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 2 சித்தத்தை அவர் தன்னுடைய வாழ்நாளிலே நிறைவேற்றி இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே போல இதை கவனிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளே, நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன், உங்களை குறித்து ஆண்டவருடைய ஒரு சித்தம் இருக்கிறது, பெற்றோருடைய சித்தம் அல்ல. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை குறித்து ஈசாயின் சித்தம் அல்ல, தேவனின் சித்தம் ஒன்று இருந்தது, அதை தாவீது நிறைவேற்றி முடித்தான். எனவே பைபிளிலே சொல்லப்பட்டு இருக்கிறது, அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். இந்த நாளிலும் உங்களை குறித்து ஆண்டவருடைய ஒரு சித்தம் இருக்கிறது, அது என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். மத்தேயு 7:21 சொல்லப்பட்டிருக்கிறது, என் பிதாவின் சித்தமானவைகளை செய்பவனே அல்லாமல் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன், கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனவே நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை நாம் அறிந்து கொண்டு செயலாற்றும் பொழுது நாம் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவளாக இருக்க முடியும் என்று நாம் ஆணித்தரமாக நம்ப முடியும். எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நாம் கிறிஸ்து இயேசுவின் நற்கிரியை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கிரியை செய்வதற்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனின் செய்கையாய் இருக்கிறோம். இந்த உலகத்திலே இயேசு 2000 வருடத்திற்கு முன்பதாக நற்காரியங்களை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அந்த காரியங்களை இந்த காலங்களிலே அவர் வீதிகளிலே சென்று செயல்பட மாட்டார். அதற்கு பதிலாக தேவனுடைய செய்கையாக தேவன் நம்மை அந்தந்த பகுதிகளிலே வைத்திருக்கிறார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நாம் எங்கே இருக்கிறோம், அங்கே நாம் என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்தந்த காரியங்களை ஆயத்தப்படுத்தி விட்டார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்மை முன்குறித்த தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டார். நாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் இந்த உலகத்திலே என்று ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி விட்டார். இயேசுவின் செய்கையாக அந்த இடங்களில் இருந்து நாம் செய்ய வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். இந்த சித்தத்தை நாம் செயலாற்றி கொண்டு இருக்கிறோமா? இதைத்தான் நான் அந்த நாளிலே உங்களிடம் கேட்கிறேன். ஏனென்றால் ஆதாம் ஏவாளை தேவன் படைத்தார். படைத்து ஒழுங்கின்மையுமாக வெறுமையுமாக இருக்கிற இந்த உலகத்தை பண்படுத்தவும் காக்கக்கூடிய ஒரு பொறுப்பை கொடுத்தார். அதே போல நீங்கள் வாழ்கின்ற இந்த உலகம் ஒழுங்கின்மை இருக்கும், வெறுமையாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலத்தை பண்படுத்தவும் காக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு ஆண்டவர் தருகிறார். பண்படுத்துவது கடினமான ஒரு காரியம், அதை காக்க வேண்டியது அடுத்த ஒரு காரியம். இந்த 2 காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ படிக்கின்ற இடங்களிலும் நீங்க பண்படுத்தப்பட்டவர்களாக சமுதாயத்தை மாற்ற வேண்டும். பின்பதாக பண்படுத்தப்பட்ட அந்த இடத்தை பாதுகாக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் இருக்கிறீர்கள் என்றால் அங்கேயும் நீங்கள் பண்படுத்தப்பட வேண்டிய ஒரு வேலையை செய்ய வேண்டும், அங்கேயும் காக்க வேண்டும். நான் யார் என்பதை அந்த இடத்திலே நீங்கள் காண்பிக்க வேண்டும். நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்பதை அந்த இடத்துல இருக்கிற மக்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கை சாட்சியாக அமைய வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய சித்தம். தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ 3 பேர் பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக கொண்டு செல்லப்படுகிறார்கள். அவர்களோடு இன்னும் பல நண்பர்களும் செல்கிறார்கள். ஆனால்
அங்கே அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. பாபிலோன் அரண்மனையிலே நல்ல உணவு கிடைக்கிறது, 3 வருட படிப்பு கிடைக்கிறது, ராஜா உணவு உண்ணக்கூடிய உணவு கிடைக்கிறது. ஆனாலும் நான் யார் என்பதை அந்த இடத்திலே அவர்கள் நிலைநிறுத்தினார்கள். நாங்கள் உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் என்பதிலே அவர்கள் எந்த ஒரு காரியத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்டோர் அந்த படிப்பை படித்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் 4 பேர் மாத்திரம் சொன்னார்கள், நாங்கள் யெகோவா தேவனை வணங்குகிறவர்கள், நாங்கள் இந்த உணவினாலே தீட்டுப்படுத்தி கொள்ளப்பட மாட்டோம் என்று ஒரு சவாலான ஒரு காரியத்தை இந்த இடத்தில் எடுத்துக்கொண்டார்கள். நானும் இந்த நாளில உங்களிடம் சொல்கிறேன், நீங்கள் படிக்கின்ற இடம், தங்குகின்ற இடம், செல்லுகின்ற வேலை எதுவாக இருந்தாலும் அதிலே நான் கிறிஸ்தவன், நான் தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன், நான் கிறிஸ்தவன் என்று நான் காண்பிப்பேன் என்று நீங்கள் வைராக்கியமாக இருக்கிறீர்களா? இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு அடிமை பாபிலோன் தேசத்திற்கு இஸ்ரேலர்கள் அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட காலத்திலே 100க்கும் மேற்பட்ட தேசங்களிலிருந்து அடிமைகள் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் தேவன் தன்னுடைய பிள்ளையாகிய இஸ்ரேல் தேசத்தாருக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஒரு கல்வி கற்பதற்காக வாலிபர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் 3 வருட கல்விக்காக. அந்த ஒரு தெரிந்தெடுப்பதிலும் மீண்டும் அவர்களுக்கு சோதனை வருகிறது. உணவு காரியத்திலே, இருப்பிட காரியத்திலே. ஆனால் அதிலே 4 வாலிபர்கள் மாத்திரம் தங்களை காத்து கொண்டார்கள், சாட்சியாக இருந்தார்கள். தானியேல் புஸ்தகத்திலே பார்த்தால் அந்த 4 பேருடைய பெயர்கள் மாத்திரம் வருகிறது. அவர்கள் அடிமையான தேசத்திலே உயர்த்தப்படுகிறார்கள். ராஜாவுக்கு அடுத்த நிலையிலே தானியேல் உயர்த்தப்படுகிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வேறு மாகாணங்களிலே பிரதானிகளாக நியமிக்கப்படுகிறார்கள். இந்த நாளிலும் உங்களுக்கு நான் சொல்கின்ற ஒரு வேண்டுகோள், ஒரு ஆலோசனை, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதினாலே உங்களுக்கு வேலை கிடைக்காது, இல்லை என்றால் பதவி கிடைக்காது, எனக்கு இந்த கேட்டகரியில இது கிடைக்காது என்று நீங்கள் நினைத்து உங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ளாதீர்கள். கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் என்பதை மறைக்காமல் நீங்கள் கிறிஸ்துவுக்காக நான் வாழ்கின்றேன் என்பதை காண்பிக்கும் பொழுது அந்த இடத்திலே ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார். அடிமையான தேசத்திலே தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எனவே உயர்த்துகின்ற இடத்திலே எந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாகவும் அந்நிய காரியங்களுக்கு நீங்கள் உடன்படக்கூடாது. இது தேவனுடைய சித்தம். தானியேலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தானியேல் அந்த இடங்களிலே அந்நிய காரியத்திலே உடன்படவில்லை. அங்கே இருக்கிற ராஜாவை வணங்குகின்ற காரியம் வருகிறது. வேண்டுதல் செய்ய வேண்டும் என்றால் அந்த தேசத்து ராஜாவிடம் மாத்திரம் வேண்ட வேண்டும் என்ற ஒரு காரியம் வந்த போதும், எனக்கு மிக பெரிய பொறுப்பு இருக்கிறது, ராஜாவுக்கு அடுத்த பதவியிலே இருக்கிறேன், எனவே நான் மிகவும் செல்வந்தனாக நல்ல ஒரு ஜாப்ல இருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி தன்னிறைவு கொள்ளவில்லை. அந்த சூழ்நிலையிலும் அவர் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக இருந்தார். இதன் நிமித்தமாக தானியேல் வந்த சோதனையிலே நிஜமான உண்மையான தேவனை கண்டுகொள்ள அந்த ராஜா உதவியாக இருந்தது. அந்த இடத்திலே சிங்க கெபியிலே போடப்பட்டாலும் தேவன் அவரை பாதுகாத்து கொண்டார். நீங்கள் பணிபுரிகின்ற இடங்களிலே கிறிஸ்தவன் என்று காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய பணியிலே கிறிஸ்தவர்களுடைய நிலையிலே அந்த இடத்திலே நீங்க பண்படுத்துகின்றவர்களாக, வேறு நபர்கள் சரியாக பணிபுரியாத சூழ்நிலையிலே நன்றாக பணிபுரிந்தவர்களாக இருக்கின்ற இடத்திலே பரிசுத்தத்தை காத்து கொண்டவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும் என்று விரும்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணுகிறவர்கள் தேவையில்லை, அவர்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள் தேவை. நீங்கள் இந்த உலகத்திலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆதாம் ஏவாள் கொடுக்கப்பட்ட வேலையை, பணியை அவர்கள் சரியாக செய்யவில்லை. அந்த தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நிருபத்திலே கடிதத்திலே பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது, சவுல் தன்னுடைய பணியை செய்யாததினாலே
அவர் தள்ளப்பட்டார். ஆதாம் ஏவாள் தள்ளப்பட்டார். தேவனின் சிருஷ்டிப்பான தூதர்களிலும் ஒரு குரூப் தள்ளப்பட்டார்கள். தள்ளப்பட்ட தூதர்களாக மாறிவிட்டார்கள். நீங்கள் கிறிஸ்துவின் சித்தத்தை செய்யவில்லை என்றால் நீங்களும் தள்ளப்பட்டவர்களாக மாற வாய்ப்பு இருக்கிறது. நித்தியத்தை இழக்க ஒரு காரியம் ஏற்பட உங்களுடைய செயல் காரணமாக அமைய இருக்கிறது. எனவே இந்த நாளிலே நான் உங்களிடம் சொல்கிறேன், நீங்கள் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனின் செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அவைகளை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிவிட்டார். அந்த காரியங்களை மாத்திரம் நாம் செய்வோம். நம்முடைய மாம்ச விருப்பத்தை நிறைவேற்றாமல் தேவனுடைய சித்தம் எது என்பதை தெரிந்து தானியேல் எப்படி செயல்பட்டார், தாவீது எப்படி செயல்பட்டார், அப்படி செயல்படும் பொழுது உங்களுடைய காரியம் ஜெயமாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்? தானியேலுடைய காரியம் பார்க்கும் பொழுது பாபிலோன் ராஜா காலத்திலும் பின்னால் வந்த ரெண்டு ராஜாக்கள் வருகிறார்கள். அவருடைய காலத்திலும் ஜெயமாக இருந்தது. முதிர் வயதிலே அவர் மரிக்கிறார். அவருக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம், நீ படுக்கையிலே சென்று இளைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே வாழ்கின்ற சகோதர சகோதரிகளே, நீங்கள் எப்படிப்பட்ட இடங்களிலே வாழ்ந்தாலும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றினால் இந்த உலக வாழ்க்கையிலே இந்த வாழ்க்கையை முடிக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக சமாதானமாக செல்ல முடியும். ஆண்டவருடைய வருகை வந்தால் அவரை எதிர்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க முடியும். எனவே நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், எந்த சித்தத்தை, தேவ சித்தம் உங்களுக்கு என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் அவருடைய சித்தத்தை செய்யுங்கள். எப்பொழுதும் உலகத்தோடு ஒப்புரவாதீர்கள், தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளிலே தேவனுடைய சித்தத்தை அறியுங்கள், தேவனோடு இடைபடுங்கள், வேதத்தை வாசியுங்கள். வேதத்தின் மூலமாக தேவன் உங்களோடு இடைபெறுவாராக. ஆமேன். இதை கவனிக்கிற அன்பான வாலிப உள்ளங்களே, நான் 11th +2 இந்த படித்து கொண்டு இருக்கின்ற காலங்களிலே நான் இந்திய மிஷினரி சங்க ஊழியத்திற்காக வாலண்டியராக பாடல் மூலமாக நான் பல இடங்களிலே செல்லும் பொழுது நான் ஒரு பாடல் பாடினேன். IMSலேருந்து வெளியே வந்த சேனைகளின் கர்த்தர் அழைக்கிறார், பரிசுத்த தேவன் கேட்கிறார், யாரை அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவார் என்ற பாடலை பல இடங்களிலே நான் பாடினேன். பாடும்போது ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். இந்த பாடலை பாடுவதற்கு உனக்கு தகுதி இருக்கிறதா? ஏன், இது ஒரு மிஷினரி தான் பாட வேண்டும், நீ உலக வேலை படித்து கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் என்னிடம் கேட்டார். அதன் பின்பதாக அந்த பாடலை என்னால் பாட முடியவில்லை. பாடும்பொழுது நான் மனதிலே ஒரு போராட்டத்தோடு நான் பாடக்கூடியவனாக இருந்தேன். பின்பதாக நான் ஊழியத்திற்கு வருவதற்கு இந்த பாடலே ஒரு காரணமாக அமைந்தது. பின்பதாக நான் ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என்பதை நான் அறிவதற்காக முயன்ற போது நான் ஒரு திக்குவாயும் மந்த நாவும் உள்ள ஒரு மாணவனாக இருந்ததினாலே நான் ஆண்டவரிடம் ஜோம்னேன். ஆண்டவரே, நான் என்னால் பேசலாம் முடியாது, நான் ஒரு மருத்துவ சார்ந்த படிப்பை படித்துவிட்டு பணித்தளங்களிலே பணிபுரிவதற்கு மருத்துவ ஊழியத்தை செய்வேன் என்று நான் ஒப்பு கொடுத்தேன். அது என்னுடைய சித்தமாக இருந்தது. ஆண்டவர் அதை விரும்பவில்லை. பின்பதாக நான் பைபிள் வாசிக்கும் பொழுது மோசே அவருடைய சம்பவத்தை நான் வாசிக்கும் பொழுது, மோசே ஆண்டவர் அழைக்கும் பொழுது மோசே கர்த்தருடைய சித்தத்தை செவி சாய்க்கவில்லை. வேற யாராவது போகும், நான் மந்த நாவும் திக்கு நாவும் உள்ளவன் அப்படின்னு சொல்லி அவர் தட்டி கழிப்பதெல்லாம் நான் பார்த்தேன். அந்த சம்பவங்கள்லாம் வரும்பொழுது நான் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர், நீர் என்ன எப்படி பயன்படுத்த விரும்புகிறீரோ அப்படி பயன்படுத்தும் என்று நான் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்தேன். பின்பதாக ஆண்டவர் என்னை பணித்தள ஊழியங்களிலும் அபிவிருத்தி ஊழியங்களிலும் பயன்படுத்தினார். ஏறத்தாழ 15 வருடம் நான் பணித்தளத்திலே ஒரிசாவிலே பணிபுரிந்து வருகிறேன். தேவன் எனக்கு தேவையான மொழி வரங்களை தந்திருக்கிறார். திக்கு நாவும் மந்த நாவும் உள்ள என்னை எடுத்து அவரை பயன்படுத்தி வருகிறார். எனவே நான் இந்த நாளில உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய சித்தத்தை நீங்கள் பணித்தளத்தில் நான் இப்படிதான் செய்ய வருவேன், ஊழியம் செய்ய வருவேன் என்று சொல்லாதீர்கள். ஆண்டவர் உங்களை எப்படி பயன்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை மருத்துவ படித்திருந்தாலும் அதற்கு பின்பதாக நீங்கள் மருத்துவம் ஒரு சைடு ஊழியமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அறிவிப்பது, அங்கே இருக்கிற மக்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பது,
நற்செய்தி அறிவிப்பது முக்கியமான பிரதான வேலையாக இருந்தால் அதையும் நீங்கள் ஏற்று நீங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் நற்கிரியை செய்வதற்கு சிருஷ்டிக்கப்பட்டு விட்டீர்கள். எதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் அவர் முன்னதாகவே ஏற்பாடு பண்ணிவிட்டார், ஆயத்தம் பண்ணிவிட்டார். அந்த வேலை எது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் என்று சொல்கிறேன் என்றால், நான் படித்த படிப்பு வேறு, ஆனால் பின்பதாக ஆண்டவர் அதற்கேற்ற மொழி சார்ந்த படிப்பையெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வேதாகம் மொழிபெயர்ப்பு ஊழியத்தில் எங்களை பயன்படுத்தி வருகிறார். தற்போது நாங்கள் கோயா வேதாகம் மொழிபெயர்ப்பு ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். எனவே கடவுளுடைய சித்தத்தை நாம் அறிந்து செயலாற்றும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு இனத்திற்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். எப்படி மோசையை கொண்டு இஸ்ரேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து சென்றாரோ, அதே போல ஒவ்வொரு மக்களையும் வெவ்வேறு நிலையிலே பயன்படுத்துகிறார் என்பதை நான் என் வாழ்விலே கண்டுகொண்டேன். ஒரிசாவில் இருக்கிற கோயா மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதற்கு என்னை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துகிறார். நான் நினைத்தேன் மருத்துவ ஊழியத்தின் மூலமாக நான் பயன்படுவேன் என்று. ஆனால் கர்த்தருடைய சித்தம் வேதாகம மொழிபெயர்ப்பின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுப்பது ஆண்டவருடைய சித்தம். அதை நான் அறிந்து கொண்ட பின்பதாக அந்த பணியிலே நான் ஆர்வமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற அல்ல, உங்களுடைய பெற்றோருடைய சித்தத்தை நிறைவேற்ற அல்ல, உங்களை படைத்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் உங்களை முன்குறித்திருக்கிறார். அதற்கென்று தயார்படுத்தி இருக்கிறார். எனவே உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள், அவர் எடுத்து பயன்படுத்துவார். எந்த நிலையிலே பயன்படுத்த அவர் விருப்பம் கொள்கிறாரோ அதற்கு ஒப்பு கொடுங்கள். குயவன் கைகளிலே மண்ணாக நீங்கள் இருக்கிறீர்கள். குயவன் தனக்கு விருப்பமான விதத்திலே அந்த மண்ணை பிசைந்து உருவாக்குவார். அதே போல குயவனாகிய தேவன் கைகளிலே நீங்கள் அவருடைய விருப்பத்தின்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருக்கு உகந்த ஒரு கோபுரத்திலே இருக்கிற கலசமாக மாற்றுவாராக. இப்படி நீங்கள் ஒப்புக் கொடுங்கள், தேவன் பயன்படுத்துவார். ஆமேன். அன்பானவர்களே, இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். தொடர்ந்து வரும் நாட்களிலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தவறாது பாருங்கள். இந்திய மிஷனரி சங்க ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். ஊழியங்களோடு உங்களுடைய ஆதரவு கரங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்திய மிஷனரி சங்கமே, உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பாரே. IMS, 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 IMS.